Welcome to Storytime. Honey Hunting Bear and Friends. ஒரு காலத்தில் அமைதியான 100 ஏக்கர் மரத்தின் மையத்தில் வின்னிதி பூ என்ற கரடி வாழ்ந்து வந்தது. பூவின் நாட்கள் பெரும்பாலும் மென்மையான உலாக்கள், சூடான தூக்கம் மற்றும் நிச்சயமாக அவருக்கு பிடித்த விருந்தான தேனுடன் நிரம்பி வழிகின்றன. அவன் வாழ்வியல் இனிமையை அனுபவித்துக் கொண்டிருந்த அவரது மகிழ்ச்சியான ஓசையால் காடுகள் எதிரொலித்தன. ஆனால் ஒரு சன்னி காலை பூ தனது தேன் பானையை அடைந்த போது அது காலியாக இருப்பதை உணர்ந்தார். ஓ, தொந்தரவு செய் என்று பூ கூச்சலிட்டார். அவரது வயிறு சத்தமிட்டது. இது ஒரு தேன் சாகசத்திற்கான நேரம் போல் தெரிகிறது. புலி, பன்றிக்குட்டி, இயோர், முயல், கங்கா, ரூபாய் மற்றும் ஆந்தை போன்ற தனது நண்பர்களை ஒன்று திரட்டி ஒரு பெரிய தேன் வேட்டையில் இறங்குவதற்கான தனது திட்டத்தை பூ பகிர்ந்து கொண்டார். நண்பர்கள் உற்சாகமான பார்வைகளை பரிமாறிக்கொண்டு சம்மதத்துடன் தலையசைத்து இந்த மகிழ்ச்சிகரமான பயணத்தை ஆரம்பித்தனர். அவர்கள் காடுகளின் வழியாக செல்லும் போது சிரிப்பும் சலசலப்பும் காற்றை நிரப்பின. ஆனால் இந்த தேன் வேட்டையானது மற்றவற்றைப் போலல்லாமல் எதிர்பாராத ஒரு சிட்டிகையை தூவியது. அவர்களின் முதல் நிறுத்தம் சூரியன் முத்தமிட்ட துடிப்பான பூக்களின் வயல் ஆகும். அங்கு அவர்கள் சலசலக்கும் தேனீக்கள் கடினமாக வேலை செய்யும் என்று நம்பினர். இருப்பினும் அவர்களுக்கு ஆச்சரியமாக பூக்கள் அமைதியாக நின்றன. தேனீக்கள் எங்கும் காணப்படவில்லை. ஒருவேளை அவர்கள் விடுமுறை எடுத்துக் கொண்டிருக்கலாம், ஆந்தை பரிந்துரைத்தது. அவரது வட்ட கண்ணாடிகள் அவரது கொக்கில் அமர்ந்தன. மனம் தளராமல் பூவின் உள்ளுணர்வை பின்பற்றி நண்பர்கள் காடுகளுக்குள் ஆழமாக சென்றனர். நீண்ட காலத்திற்கு முன்பே அவர்கள் ஒரு உறுதியான மரக்கிளையில் இருந்து தொங்கவிடப்பட்ட ஒரு கம்பீரமான தேன்கூடு மீது தடுமாறினர். உள்ளுக்குள் மறைந்திருக்கும் தங்க தேனை கற்பனை செய்தபோது குழுவில் உற்சாகம் அலைமோதியது. அவரது கண்களில் ஒரு நம்பிக்கையான பிரகாசத்துடன் பூ தேனீக் கூட்டை அடைந்தார். ஆனால் அவரது பாதம் அதற்கு எதிராக துலக்கியது போல் திடீரென மற்றும் வெறித்தனமான சலசலப்பு ஒலி காற்றை நிரப்பியது. தேனீக்கள் சிறகுகள் மற்றும் சலசலப்புகளின் சூறாவளியில் பூவை சுற்றி திரண்டன. ஆயுதங்கள் மற்றும் ஆச்சரியமான வெளிப்பாடுகளின் நகைச்சுவையான காட்சியை உருவாக்கியது. நண்பர்கள் புதர்கள், இலைகள் மற்றும் பாறைகளுக்கு பின்னால் ஓடி தேனீக்களின் சலசலப்பில் இருந்து தஞ்சம் அடைந்தனர். குழப்பங்களுக்கிடையில் பன்றிக்குட்டி விழுந்த மரத்தின் மீது தடுமாறி மென்மையான சத்தத்துடன் தரையிறங்கியது. தேனீக்களின் சப்தம் அதன் தொனியை மாற்றியது, அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர்கள் பன்றிக்குட்டியை சுற்றி வட்டமிட்டனர். அவர்களின் ஆர்வத்தை தூண்டியது. ஓ அன்பே, நான் தேனீவுடன் பழகியதாக தெரிகிறது. பன்றிக்குட்டி கண்களை விரித்து ஆச்சரியத்துடன் கிசுகிசுத்தது. பன்றிக்குட்டியின் மென்மையான தன்மையை உணர்ந்த தேனீக்கள் புதிய ஆர்வத்துடன் அவரை அணுகின. பூ ஒரு வாய்ப்பை உணர்ந்து மெதுவாக முன்னேறி தேனீக்களிடம் பேசி தங்களின் இக்கட்டான நிலையை பகிர்ந்து கொண்டார். பூவின் நேர்மையால் தீண்டப்பட்ட தேனீக்கள் தங்கள் விலைமதிப்பற்ற தேனின் ஒரு பகுதியை நல்லெண்ணத்தின் அடையாளமாக வழங்க முடிவு செய்தன. நன்றியறிதலினால் நிறைந்த இதயத்துடன் நண்பர்கள் தேனீக்களுக்கு நன்றி கூறிவிட்டு 100 ஏக்கர் மரத்திற்கு திரும்பிச் சென்றனர். ஒரு வசதியான பிக்னிக் இடத்தை சுற்றி
அவர்கள் சுவையான தேனை ருசித்தனர். ஒவ்வொரு ஸ்பூன் அளவும் கடந்ததை விட இனிமையானது. அவர்களின் சிரிப்பு காடுகளில் எதிரொலித்தது. மேலும் அவர்கள் நட்பின் அரவணைப்பில் மூழ்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களின் ஆவிகள் உயர்ந்தன. சூரியன் வானத்தை ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களால் வரைந்த போது பூ தனது நண்பர்களை சுற்றி பார்த்தார். அவர்களின் முகங்கள் அந்தி பிரகாசத்தால் ஒளிர்ந்தன. பூ தனது நண்பர்களை சுற்றி பார்த்தார். அவர்களின் முகங்கள் அந்தி பிரகாசத்தால் ஒளிர்ந்தன. அவர்களின் தேன் வேட்டை அவர்களுக்கு ஒரு ஆழமான பாடம் கற்பித்ததை அவர் உணர்ந்தார். சில சமயங்களில் மிகவும் நேசத்துக்குரிய சாகசங்கள் தேனை கண்டுபிடிப்பது மட்டுமல்ல, பயணத்தின் போது உருவான தொடர்புகளை பற்றியது. எனவே நட்சத்திர ஒளியின் கீழ் பூவும் அவரது நண்பர்களும் தங்கள் உறங்கும் இடங்களில் கூடு கட்டினர். அவர்களின் இதயங்கள் தோழமையின் அரவணைப்பாலும் தேனில்லாத காலையிலும் கூட எந்த ஒரு சவாலையும் அவர்கள் ஒன்றாக சமாளிக்க முடியும் என்ற அறிவால் பிரகாசிக்கிறார்கள். Thanks for watching. More videos. Subscribe my channel.